இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல வந்திருக்கோம். நம்மளே பில்டு பண்ண போறோம் गाइस. பில்டு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வில்லேஜ் இருக்கான்னு பார்ப்போம். வில்லேஜ் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னைக்கு காத்துல எப்படி பறக்குதுங்க गाइस. இது பண்ணிட்டு இதை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போகணும். தப்பா பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்டி அதை வச்சு எத்தனை டிஎன்டி போட்டால் ஒரு 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 இடம் அழியுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுப்போம். டிஎன்டி இருக்குது இங்கே பத்திரத்தில் இருக்குல்ல, அதை எடுத்துப்போம். எடுத்து வச்சுக்கிட்டு வெளில போவோம். ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்டி பற்ற வைக்கிறோம். டிஃப்ரெண்ட்டு தெரியல, மேலே போய்க்கலாம். எப்படி லைட்டாக வந்திருக்கு. டிஎன்டி 2 டிஎன்டி 3 4 கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம். ஆனால் எவ்வளோ டைம் நம்மளுக்கே தெரியாது. நான் நிறைய வச்சு பற்ற வச்சுட்டு நான் கொஞ்சம் மேலே போயிட்டு சைடில் போய் பார்ப்போம். சப்பாடி என்ன வெடி காய்ஸ். இப்போ நம்ம டாப்பில் போய் வைப்போமா? வா, என்ன ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு பில்டிங் கிராஃப்ட் கட்டுவோம். டிஎன்டி மொத்தமாக வச்சு டிஎன்டியாகவே கட்டுவோம். இந்த வீடியோ இப்படி கிளிக் பண்ணிட்டு வெளில போய் லைக் பட்டன் இருக்கும், அதை டப்புன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல டப்புன்னு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லைட் எரியும். செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நல்லா உடைக்கணும். உடைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் உடைப்போம். இப்போ டிஎன்டி வச்சு முழுசாகவே பண்ணிடுவோம். இப்போ அங்கே வச்சுக்கினே வச்சா என்ன பண்ணிட்டு போவாங்க. வச்சு இப்படி வச்சு கழிச்சிட்டு வச்சிருக்கோம். டிஎன்டி ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். டிஎன்டி வச்சுட்டே இருக்கணும். பக்கத்துலலாம் டிஎன்டியாகவே இருக்கணும். டாப்பில் எல்லா இடத்துலையும் பார்க்கல டிஎன்டியாகவே இருந்த டிஎன்டி போதும். சைட்லலாம் சுட்டு டிஎன்டியெல்லாம் நம்ம அந்த மாதிரி வைக்க முடியாது. இப்போ முழுக்க டிஎன்டியாகவே வச்சுக்கிறோம். நம்ம இது வச்சுக்கோம். வேறு இருக்கா நம்ம கரெக்டாக இருக்கும். வச்சுட்டோம் அப்படியே இருக்கும். டிஎன்டி உலகமே டிஎன்டி லாஸ்ட்டில் இது மொத்தமாக கொளுத்தி எப்படி வெடிக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். ஒரு இடத்துல ஒரு மாடை அடைச்சி வச்சுட்டு பண்ண போகிறோம். இந்த மாடு சாகாது. இந்த மாதிரி உள்ள இதை வச்சு அடைச்சிடணும். மூச்சு முட்டி சாகும்.
ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி பெர்சனாலும் நான் இப்போ முடிச்சுட்ருக்கோம். மொத்தமாக வச்சு முடிச்சுருக்கோம். முழுக்கவே டிஎன்டி ஆளை வச்சு கட்ட வீடு இந்த மாதிரி நம்ம புதுசாக 2 இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்டியை வச்சு இதே டிஎன்டி வச்சு நிறைய அனிமலை உள்ளே வைக்க போகிறோம். ஒரு அனிமலை வச்சு பண்ண போகிறோம். என்ன ஆக போகுதுன்னு தெரில. கொடுத்துருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. திருப்பி கீழே வைக்கணும். போயிட்டா படிச்சு கீழே வச்சுக்கணும். சரி இப்படி அதை போய் கண்டுபிடிச்சிட்டேன். கீழே போயிட்டு திருப்பி கீழே வச்சுட்டேன். லாஸ்ட்டில் போயிட்டு அச்சக்கு இங்கே தான் வச்சுட்டேன். மொத்தமா விட்டுங்க. சின்சான் மகர அரகர மொத்தமாக டிஎன்டி வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடாது. அனிமலை வைக்கணும்ல அந்த விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வழி உருவாக்கும். நம்மளும் டக்குனு வந்துட்டு ஃபைட் பண்ண கூட அவ்வளோதான். செஞ்சு இதெல்லாம் வேஸ்ட்டாகவே போயிடும். பண்ணுவோமா பண்ணுவோம். மாதிரி அந்த இடத்துல வந்து மேலே போயிட்டோம். முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சாச்சு. பார்த்துட்டேன். ஃபைனலில் பார்த்துட்டேன். உள்ளே போயிட்டு இருந்தேன்னா டாக் வைக்கணும்னு சொன்னேன்ல, அந்த வேலையை பண்ணணும். இல்லை மாற்றிட்டு அப்படியே சொல்லணும்னு சொன்னேன். கண்ட்ரோலில் டிஎன்டி இருக்குல்ல,
உள்ள என்டர் ஆகும். லைட்டாக இருக்கும் இந்த லைட்டாக போட்டு இந்த பக்கம் நம்ம அடைக்க மறந்துட்டோங்க. மறந்துட்டோம். நிறைய போட்டுக்கிறோம். இது கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக TNT அப்புறம் கொஞ்சம் நல்லா பிளாஸ்ட் ஆகும். போர்ட்டல் உருவாக்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் போர்ட்டல் பண்ணலாம். இதில் நெக்ஸ்ட் வீடியோ போர்ட்டலில் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். அந்த போர்ட்டலுக்குள்ளேயே போய் அந்த இடத்துல நம்ம TNT வச்சு ஃபன் பண்ணுவோம். அது வேணா கமெண்ட் பாக்ஸில் போர்ட்டல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிடுவோம். நல்லா அடிச்சிடும். இப்படி வந்துச்சு. அடித்த ஒன்று வந்துடுச்சு. முடிச்சாச்சு. இப்போ கீழே போ வெளியிடா வந்துட்டு மூடிடு. இல்லையா? இல்லை சிக்கன் வேணும். உள்ளதலியாச்சு. டை போட்டு டக்குன்னு நம்ம வெளில போயிடணும். டக்குன்னு பற்ற வச்சிட்டோம். இங்கே பற்ற வச்சா நம்மளும் பட்டுன்னு வச்சிடும். இல்லை கையை எடுத்துட்டு வச்சாச்சு. இதான் நம்ம TNT ஹவுஸை ஒரு ஐடியா லைட்டாக பற்ற வச்சோம்னா இட் இஸ் ரைட். கொஞ்சம் வந்து நேராக வச்சு பண்ணுவோமா? நேர்லேருந்து பட்டுன்னு அடிப்போம். ஒன்றாகாதான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடிக்கடா ஒன்றாகாதான். இப்போ பத்தலையா எனக்கு வருது. கீழே போய் அடிக்குமா? அடிக்கிறோம். எந்த இடம் இது? நம்ம அந்த உள்ஃபு தானே டார்ச்சில் இருக்கணும். உள்ஃப் இறந்துச்சா? அப்புறம் இது உள்ஃப் இறக்காது. குட்டியாக வச்சு ரொம்ப பெருசாக அவ்வளோதான் நம்மளுக்கு வச்சு போகலாம். அடிவாரம் உல்ஃபு எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு ஐடியா கிடச்சிச்சு.
பண்ணியிருக்கான் போல. அது ஒன்று இது ஒன்று போதும். டிஎன்டி வச்சாச்சு. அதே பாக்ஸு 1 2 1 இங்கே பண்ணுறது பண்ணுறோமா க்ளோஸ் பண்ணிட்டு பையன் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன போகிறோம். இப்போ 2 3 4 மொத்தமாக டிஎன்டி வச்சு சும்மா பட்டுன்னு போய் விட்டு அதே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அதே ஒரு பவர் மாதிரி நல்ல தூரத்தில் கொஞ்சம் தூரம், ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய பேஸ் பண்ணி கொஞ்சம் டார்ச் லைட்டு வரும். கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கீழே போய் பார்க்கணும். இது ஒரு டிஎன்டி இருக்கும். இன்னும் பறந்து லைட்டை வச்சு போக முடியாதா? ஏறிட்டேன் வந்துட்டான்னு சொல்லு. வந்தாச்சு. இந்த இடத்துல வீடியோ போட்டலாம்னு நினைக்கிறேன். மட்டும் இப்படி தான் இந்த மாதிரி கிடைக்கும். டார்ச் லைட் ஃபஸ்ட்டு போட்டு சும்மா போட்டு இந்த இடம் கரெக்டாக போய் டிஎன்டி வச்சு கேம் எண்டிங் இன்னும் ஒரு 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 15 என்னோடனே முடிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக இருட்டாது. இதோட வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ காய்ஸ். அப்படிங்க ஆண்டி